மேடேன வார்த்தையை நம்ம ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருப்போம். என்னடா இது மேடே மேடே அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேன் வந்து கிராஷ் ஆச்சுன்னா மேடேன்னு சொல்லுவாங்க. இல்லை ஷிப்பு வந்து ஏதாச்சும் ஒரு சிங்க் ஆகிட்டு இருக்கும்போது பெரிய ஸ்ட்ராங் வந்துச்சுன்னா அப்பயும் மேடேன்னு ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. சில பேர் என்னன்னா இந்த ஹேங் ஓவர் படத்தில் காட்டுறது மாதிரி இல்லை எங்கேயாச்சும் ஒரு ஐலாண்டில் போய் காணாமல் போயிடுறாங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா நம்ம என்னடா ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கறதுக்காண்டி மேடே மேடேன்னு யூஸ் பண்ணுவாங்க டிரான்ஸ்மிட்டரில். இந்த மேடேன வார்த்தை எதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி வந்துச்சு, இந்த மேடேன வார்த்தை எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த மேடேன வார்த்தை மே டே அது ரெண்டுமே பிரிச்சு பாருங்க. பாத்தீங்கன்னா மேனது வந்து மந்த் காமிக்கிற மாதிரி இருக்கும். மே டே அதாவது சம்மர் சீசன்ல இருக்கிறதோட பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்படி இல்லைனா வேற என்ன விஷயமா இந்த மேடே என்ன பேர் வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒன்றும் டிஸ்ட்ரஸ் சிக்னல் மாதிரி பாஸ் பண்ற மாதிரி இல்லையே, நார்மலான ஒரு பேர் சொல்ற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்களேன். மேடே அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் ஒரு தேவையான நேரத்தில் கால் பண்ற மாதிரி ஒரு பேரா இருக்காது. இந்த பேரு எப்படி வந்துச்சு, யார் இந்த பேரை வச்சாங்க? யூகேல வந்து 1923 வந்து நிறைய ஃபிளைட்ஸ் வந்து யூகேல இருந்து பிரான்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இந்த டிஸ்ட்ரஸ் சிக்னலுக்காண்டி என்ன நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்திருக்காங்க. யோசிக்கும் போது யூகே ஏர்போர்ட்ல இருக்கிற ஃபெட்ரிக் அப்படின்னு ஒருத்தவர் வந்து அவர் வந்து சீனியர் ரேடியோ ஆஃபீஸர். இவங்க ரெண்டு பேருக்குமே கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ் மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு ஒரு நேம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து யோசிச்சு பார்த்துருந்துருக்காரு, பிரெஞ்சுலயே நம்ம ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சூஸ் பண்ணாரு. அது என்னன்னா மெடி அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்தாரு. இது எதுக்கு இந்த மெடின வார்த்தையை எடுத்திருந்திருக்காரு? ஏன்னா இந்த ஷிப்ஸ்லாம் வெசல்ஸ்ல போக அவங்க இந்த டிஸ்ட்ரஸ் சிச்சுவேஷன்ல வந்து SOS அப்படின்னு சொல்லி நம்ம இப்பயும் நம்ம நார்மலா போன்ஸ்ல வந்து SOS கால் அப்படின்னு இருக்கு. அந்த SOSங்கிறது வந்து ஃப்ரீக்வெண்டா எல்லா பேருமே யூஸ் பண்ணுவாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதனால இப்போ ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கம்யூனிகேட் பண்றாங்கன்னா அது ரொம்ப ஈஸியா தெரியாது. ஏன்னா ஷிப்ல வந்து SOSக்கு பதில் அவங்க ரேடியோல கம்யூனிகேட் பண்றது வந்து மோர்ஸ் கோட் வழியா தான். ஷிப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாம ரேடியோ கம்யூனிகேஷன் இருக்காது. அதுக்கு பதில் மோர்ஸ் கோட் மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா மோர்ஸ் கோட்ல வந்து 3 டாட்ஸ் 3 டேஷ் திருப்பி 3 டாட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி மெசேஜ் அவங்க வந்து பாஸ் பண்ண முடியும். இதே விஷயத்த பைலட்ஸையும் பிளேன்ல யூஸ் பண்ணாங்கன்னா ரெண்டுமே மிஸ்கம்யூனிகேஷன் மாதிரி ஆயிரும். SOS அதாவது டிஸ்ட்ரஸ் சிச்சுவேஷன், எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பைலட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அந்த நேரத்துல SOSக்கு பதில் சாம் இந்த மாதிரி ஏதாச்சும் வரும். அதுக்காண்டிதான் ஒரு ஈஸியான ஒரு வேர்டு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. இதை வந்து ஃப்ரீக்வெண்டா என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த சீனியர் ரேடியோ ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணாருன்னா மெடி அப்படின்னு ஒரு பிரெஞ்சு வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாரு. இது ரொம்ப காமனா இருக்கணும் அப்படின்னதுக்காண்டி மே டே அப்படின்ன வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுல இருந்து அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷனை ஃபுல்லுமே மேடே மேடே அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீக்வெண்டா இந்த வேர்டு யூஸ் பண்ணதுல இருந்து இதுவே பெர்மனன்ட் ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. வரவே இதுல தான் பிரெஞ்சு யூகே கவர்மெண்ட்டை வந்து வின் பண்ண ஒரே ஒரு விஷயம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா US கவர்மெண்ட்டும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ரேடியோ டெலிகிராஃப் கம்யூனிகேஷன்ஸ்க்கு இந்த வழியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லா பேருக்குமே எல்லா கண்ட்ரீஸ்க்குமே பாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா 1927 அந்த இயர்ல தான் பாஸ் பண்ணாங்க. யூகே கவர்மெண்டால கண்டுபிடிச்ச அந்த மேடேன வார்த்தையை வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனா வச்சதுக்கு 4 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா எங்க இருந்து ஆல் ஓவர் எல்லா கண்ட்ரீஸ்லயுமே நார்த் அமெரிக்கா, இந்தியா, யூரோப் எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இருந்து என்னென்ன ஃபிளைட்ஸ் வருதோ எல்லா பேருமே காமனா இந்த மேடேன வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால டிஸ்ட்ரஸ் சிக்னலாவே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேடேன வார்த்தையை வந்து ஒரு தடவை கூப்பிட்டா யாருமே அதுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா மேடே அப்படின்னு யாராச்சும் ரேடியோ டெலிகம்யூனிகேஷன்ல ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கு என்னன்னா வித்தியாசமா அது புரியும். மேடே இந்த சென்ஸ் மேன் அது வந்து மந்த், அதனால இது மந்த் வந்து அக்டோபர் இல்ல டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ கம்யூனிகேஷன்ல கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இது மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் நிறைய நடக்கும். அதனாலதான் மேடேன வார்த்தையை வந்து 3 தடவை சொல்லியிருக்காங்க. மேடே மேடே மேடே. இந்த மேடேன வார்த்தையை வந்து எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேடேன வார்த்தையை வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மேடேன
என்ன வார்த்தை வந்து ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம். யாருன்னு பார்த்தா ஷிப்ஸும் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஏர்பிளைனில் இருக்க பைலட்ஸும் யூஸ் பண்ணலாம். இவங்க ரெண்டு பேருக்குமே மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடாது. அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேடைன வார்த்தையை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இன்கேஸ் வந்து பிளைன் வந்து கிராஷ் ஆக போகுது, இல்லை ஷிப்ஸ் வந்து சிங்க் ஆக போகுது, அந்த மாதிரி டைமில் தான் இது பண்ணணும். இந்த மேடைன வார்த்தை உடனே கிரவுண்ட் யூனிட்ஸ்க்கு போவே அவங்க எல்லா பேருமே அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்கேஸ் கிரவுண்ட் யூனிட்ஸ்க்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, சிக்னல் கிடைக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த ரேடியோ டெலிகம்யூனிகேஷன் அது பக்கத்தில் இருக்கிற ஷிப்ஸோ சரௌண்டிங்கில் இருக்கிற ஷிப்ஸோ இவங்க எல்லா பேருக்குமே ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி போகும், மேடே மேடேன்னு. அதனால பக்கத்தில் இருக்கிற ஷிப்ஸ் எதாக இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஷிப்பும் வந்துடும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பைலட்ஸ்க்கும் அப்படிதான். பக்கத்தில் ஏதாச்சும் ஃப்ளைட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷனை திருப்பி அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த மேடைன வார்த்தை வந்து யூஸ் ஆகுது. இந்த மேடைன வார்த்தையை அவ்வளோ ஈஸியாகவும் யூஸ் பண்ண முடியாது. இந்த மேடைன வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டியே யூஎஸ் கவர்மெண்ட்டும் சரி, FAA ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பாலிசிஸ் மாதிரி வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி தேவையான சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் இந்த மேடே 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 அப்படின்ன ஸ்ட்ரெஸ் காலை வந்து 3 தடவை சொல்லணும். என்ன மாதிரி டைம் இதில் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வந்து டிசைனிங் பொசிஷனில் போகுது, இன்கேஸ் ஆஃப் கிராஷ் ஆக போகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க எந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க, அந்த டவர் என்ன அப்படின்னதை சொல்லணும். ஏர்கிராஃப்டோட கால் சைன் அப்படின்னு இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃப்ளைட்ஸ்க்குமே ஐ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கால் சைன்ஸும் இருக்கு. அந்த மாதிரி கால் சைன்ஸையும் அவங்க மென்ஷன் பண்ணணும். எதுக்காண்டி பண்ணியிருக்காங்க, என்ன இன்டென்ஷன்காண்டி பைலட் பண்ணியிருக்காங்க அப்படின்ன விஷயத்தையும் சொல்லணும். இதுவும் இல்லாமல் என்ன இல்லைன்னா கிளைமேட்டிக் கண்டிஷனாலையும் சொல்லலாம், இல்லை ஒரு ஃபியூவல் வந்து அவுட் ஆஃப் லெவலில் இருக்கலாம், அந்த மாதிரி டைம்லையும் சொல்லலாம். அதுவும் எக்ஸப்ஷனல் கேசஸில் மட்டும்தான். ஒருவேளை இந்த மேடைன வார்த்தை வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணாமல் வேற ஏதாச்சும் தேவையில்லாத நேரத்தில் யூஸ் பண்ணாங்கன்னா யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா $250,000 வந்து ஃபைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த மேடைன வார்த்தை யூஸ் பண்ணா. அதுவும் பத்தாதுன்னு 6 years ப்ரிசனும் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேடைன வார்த்தை வந்து டிஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நேரம் இல்லாமல் மீதி நேரத்தில் யூஸ் பண்ணால், ஏன்னா எல்லா அத்தாரிட்டிஸ் எல்லா பேருமே இந்த மேடை எங்கேருந்து வருது அப்படின்னது தான் ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து தேவையான ஹெல்ப்பை மட்டும்தான் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணுவாங்க. அதனால எல்லா பேருமே ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, அந்த மேடை சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஆஃப் வேறு ஷிப்ஸோ இல்லை ஃப்ளைட்டோ வேறு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கேட்டிருந்தாலோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ப்ரியாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் யார் இந்த டிஸ்ட்ரெஸ் கால் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்படி இல்லாமல் தேவையில்லாத விஷயமும் சில இது பண்ணாங்கனாலும் அவங்களுக்கு பெனால்டிஸ் இருக்கு. இந்த மேடைன வார்த்தையை வந்து 1928 வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக ஓகே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ரேடியோ டெலிகம்யூனிகேஷன் எல்லா பேருமே அப்ரூவ் பண்ண வார்த்தை தான் இந்த மேடே. சில பேர் இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோஆக் சுச்சுவேஷன்னா என்னன்னா ஃபேக்காக பண்ணுறது. அதாவது தேவையில்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னால இந்த மாதிரி விஷயத்தினால சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக இவங்க மேடே மேடே அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் டெலிகம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணாங்கன்னா தேவையில்லாமல் காசு, எக்ஸ்பென்சஸ், இது பார்த்தாங்கன்னா அட்டென்ஷன், ரிசோர்ஸஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போகும். அதனால தான் இந்த மேடேன்ன விஷயத்த வந்து தேவையான அப்போ மட்டும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மேடே 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 அப்படின்னு 3 times சொன்ன பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃப்ளைட்டோ இல்லை ஷிப்போ, இன்கேஸ் ஃப்ளைட்னு வச்சுக்கோங்க, ஃப்ளைட்டில் வந்து அந்த பைலட்டுக்கு தேவையான சுச்சுவேஷனில் என்ன அவர் கால் எடுக்கிறதுக்காண்டி கிரவுண்ட் ஸ்டேஷன் எல்லா பேருமே மீதி இருக்கிற ஃப்ளைட்ஸ் எல்லாத்துக்குமே ஏர் ஸ்பேஸ் கொடுக்க சொல்லி எல்லாத்தையுமே லிமிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அந்த ஃப்ளைட்டில் இருக்க பைலட் வந்து என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துட்டு டிசைன் பண்ணாலும் பண்ணலாம், சிங்க் பண்ணாலும் பண்ணலாம், எதுனாலுமே அவர் பண்ணலாம் ஃப்ரீயாக. சரி, இந்த மேடைன வார்த்தையை வந்து இந்த மாதிரி தேவையில்லாத சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அதை தவிர வேற என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இன்கேஸ் ஆஃப் ஏதாச்சும் மெக்கானிக்கல் ஃபெயிலியர், இப்போ வந்து ஃப்ளைட் வந்து ஆன்போர்டில் இருக்குது, ஃப்ளைட் வந்து ஃப்ளைல இருக்கும்போது மெக்கானிக்கல் ஃபெயிலியர் திடீர்னு வருது, அந்த மாதிரி டைம் இல்லைனா மெடிக்கல் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு
ஏதாச்சும் நம்மளோட பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டில் ஆன்போர்டில் இருக்கவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரலாம், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் சரியில்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி டைம் இல்லைன்னா இந்த ஃப்ளைட்டோட ஃபியூயல் லெவல் வந்து லோக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா பேன் அப்படின்ன வார்த்தையை வந்து சொல்லலாம். அந்த பேன் வார்த்தை வந்து ஃப்ரெஞ்ச் வேர்ட் தான். இதுவும் இந்த ஃப்ரெஞ்ச் வேர்டுக்கு வந்து இங்கிலீஷில் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பேன் வார்த்தையை எக்ஸப்ஷனல் கேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பைலட்டுக்கு சொல்கிறாங்க. இந்த மேடேன்னு சிக்னல் கிடைக்கவே கிரவுண்ட் யூனிட்ஸ்ல இருந்து ஹையர் பொசிஷன்ஸ் எல்லா பேருமே அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஃப்ரீ ஆக்கிடுவாங்க. இதில் எந்த விதமான கம்யூனிகேஷன்ஸ் போயிட்டு இருந்தாலும் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு மெயினான ஃபோக்கஸ் என்ன கொடுப்பாங்கன்னா இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கான அந்த மேடே ஃப்ளைட்டோ இல்லை ஷிப்போ அந்த காலுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தேவையான அஃபீஷியல்ஸ் மட்டும்தான் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் பேசுவாங்க. ஓகே, அந்த மாதிரி மேடே சுச்சுவேஷனில் வந்து எல்லா பேருமே அலர்ட் ஆயிடுவாங்க. ஹையர் அஃபீஷியல்ஸ் தான் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி ஹையர் அஃபீஷியல்ஸ் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலோன்ஸ் மேடே அப்படின்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிலோன்ஸ் மேடே அப்படின்ன வார்த்தை கேட்கவே எல்லா விதமான கம்யூனிகேஷனும் அந்த ஃப்ரீக்வன்சியில் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மேடே தவிர வேற வார்த்தை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் யூஸ் பண்ணலாம் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். ஆனால் அந்த டிஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்னது வந்து மேடேன்னு தான் கூப்பிடணும். ஏன்னா மீதி பேரை வச்சு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே மிஸ்கம்யூனிகேஷனாகவே அவங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. அதனால தான் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. மேடே 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 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ஆஃப் அவங்க வந்து கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியலைன்னா அவங்க வந்து ஒரு மெசேஜ் மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்குவாக் கோட்னு சொல்லுவாங்க. அந்த கோடு வந்து 7700. அந்த 7700ன்னு அந்த கோடு வந்து ரேடார் ஸ்டேஷனில் கிரவுண்ட் யூனிட்ல ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகவே அந்த பிளேன் மட்டும் தனியாக பாப்அப் ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் அது வந்து பிளிங்க் ஆகிறது மாதிரி இருக்கும். பிளிங்க் ஆகவே எல்லா கிரவுண்ட் யூனிட்ஸும் அலர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7700 மேடே 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 அப்படின்னத சொல்றதுக்கு தான் இந்த கோடு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மேடே சுச்சுவேஷன் எல்லாமே முடியுது. ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயிடுது. பேசஞ்சர்ஸ் எல்லா பேருமே சேஃபாக இருக்காங்க. ஓகே, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தா பைலட்ஸ்க்கு வந்து நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும். அந்த பேப்பர் ஒர்க்ஸ் ஃபுல்லுமே அவங்க முடிக்கணும். அதனால தான் பைலட்ஸ் எல்லா பேருமே அந்த மேடேன்னு வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான எமர்ஜென்சி சுச்சுவேஷனா அப்படின்னு யோசிச்சு தான் அந்த டிஸ்ட்ரெஸ் காலே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பேன் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற எஃப்ஏ கவர்மெண்ட்டும் அதர் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட்ஸ் எல்லா பேருமே இந்த மாதிரி தேவையான எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அதாவது ஒரு ப்ராப்பர் ரீசன்காண்டி இந்த மேடே வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தா அவங்க அந்த பேப்பர் ஒர்க்ஸ் பண்ண தேவையில்லை. தேவை இல்லாத நேரத்தில் அந்த மேடேன வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தா அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணணும். இது தவிர வேற என்ன சுச்சுவேஷனில் வந்து இந்த மேடே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்கேஸ் ஆஃப் ஒரு 2 பேர் வந்து நடுக்கடலுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு அங்கேருந்து ஒரு SOS சிக்னல் பாஸ் பண்ணணும். அதுக்காண்டி இந்த மேடேன சிக்னலை வந்து பாஸ் பண்ணுவாங்க. யாருக்குன்னு பார்த்தா கோஸ்ட் கார்டுக்கு. அப்போ தான் அவங்க இருக்கிற டீமை வந்து எல்லா பேருமே அலர்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வர முடியும் அப்படின்னதுக்காண்டி. இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தா சில ஹோக்ஸ் கால்ஸும் வருது. 2020 டிசம்பர் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ்ல ஒருத்தவன் வந்து இந்த டிஸ்ட்ரெஸ் கால் கொடுத்துருக்கான். அதனால 5 hours வந்து ஹெலிகாப்டரும் அங்கே இருந்த டீம் எல்லா பேருமே அந்த சீல தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியில் அது ஹாக்ஸ் கால் அப்படின்னதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கவே அந்த பர்சனை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் படி ஃபைல் பண்ணி அவன் மேலே கேஸ் போட்டு அவனுக்கு ப்ரிசன் வந்து 6 years கொடுத்துருக்காங்க. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ டெலிகம்யூனிகேஷன் வந்து VHF ஃப்ரீக்வன்சியில் வந்து இது ஆப்ரேட் ஆகுது, வெரி ஹை ஃப்ரீக்வன்சிஸில். இதனால நிறைய பேர் வந்து இந்த பிரான்ஸ்காண்டி இதை யூஸ் பண்ணுறாங்க. பிரான்ஸ் இந்த சென்ஸ் ஃபன் இந்த மாதிரி விஷயத்துக்காண்டி இதை யூஸ் பண்ணுறாங்க. அதனாலே யார் இது பண்ணுறாங்க அப்படின்ன விஷயத்த ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ரெஸ் கால் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.